சரிங்களா? லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் இதை பற்றி லேசர் பற்றி இன்ட்ரோ எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, லேசருக்கும் நார்மல் லைட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, லேசர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுறாங்க, லேசர்னால் என்ன விரிவாக்கம், அதை பற்றி யார் கண்டுபிடிச்சா, எப்போ கண்டுபிடிச்சாங்க, அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் ஒரு வியூ பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? சரி, இப்போ நம்ம லேசரோட 16 மார்க்ஸ் 2 இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று லேசர் எப்படி உருவாகுது அதை பற்றி, இன்னொன்று செமிகண்டக்டர் லேசர்ஸ் பற்றி. சரிங்களா? அந்த 16 மார்க்ஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் போர்டு அழைச்சிட்றேன். இப்போ நாம் பார்க்க போகிற டாப்பிக்கோட நேம் என்ன அப்படின்னா, எப்படி கொஸ்டினில் கேட்பாங்க அப்படின்னா, ஐன்ஸ்டீன்ஸ் A and B, that means இது யூனிட் நம்பர் 2. கொஸ்டின் எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, ஐன்ஸ்டீன்ஸ் A and B. ஓகே, ஐன்ஸ்டீன் A and B அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஐன்ஸ்டீன்ஸ் A and B பாப்புலேஷன் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ். ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் லேசர் லைட்டில் எப்படி லைட் உருவாகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகேங்களா? 3 ப்ராசஸ் இருக்குங்க. சரிங்களா? என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்சார்ப்ஷன், ஓகேங்களா? செகண்ட் ப்ராசஸ் எமிஷன். ஏன்னா 3 ப்ராசஸ்ன்னு 2 தான் எழுதியிருக்கேன்னு பார்க்குறீங்க. இந்த எமிஷன்லேயே 2 டைப் இருக்குங்க. ஒன்று ஸ்பான்டேனியஸ் எமிஷன், இன்னொன்று ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 3மே நடக்கும் ஒரு லேசர் லைட்டில் வந்து. சரிங்களா? சரி, இது இப்படின்னா என்னென்னு ஒரு பேசிக்ஸ் மட்டும் லைட்டாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போ 2 எனர்ஜி லெவல் இருக்குது. சரிங்களா? இது வந்து எனர்ஜி லெவல் 2, திஸ் இஸ் எனர்ஜி லெவல் 1, கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். கரெக்டாக? 7 ஆட்டம் வரைஞ்சிருக்கேன். ஓகே, நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸுக்கு நான் ஒரு ஃபோட்டானை வந்து அனுப்புகிறேன். ஃபோட்டான் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கால்டு ஃபோட்டான்? இருக்கிறதுலே அதிக ஸ்பீடில் அதான் போகும். இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில்லை. என்னது? லைட்டு. ஸோ ஃபோட்டானா என்ன? லைட் பார்ட்டிகளை தான் நம்ம ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபோட்டானை வந்து நம்ம இங்கே hν அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? hν அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த hν அப்படிங்கிற ஃபோட்டானை எங்கே hν பார்த்தாலும் அது என்னது? ஒரு ஃபோட்டான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா? அந்த ஃபோட்டானை கொண்டு வந்து இந்த ஆட்டம் மேலே பட வைக்கிறேன். பட்டோன்னா என்ன ஆகுது? அந்த ஆட்டம் அந்த ஃபோட்டானை வாங்கிக்கிட்டு E2க்கு போயிடுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு, இல்லைனா எனர்ஜி லெவல் 2க்கு வந்து போயிடுச்சு. சரிங்களா? சரி, இப்போ அதே ஃபோட்டான் அந்த ஆட்டம் வந்து மேலே போயிடுச்சு. ஆட்டம் ஆர் மாலிகுல் எதாவது வேணாலும் இருக்கலாம். அந்த ஆட்டம் மேலே போயிடுச்சு. இப்போ அந்த ஆட்டம் மறுபடியும் என்ன ஆகிடும்? கீழே வந்துடும். சாதாரணமாக லைட்டை விட்டுட்டோம்னா என்ன ஆகிடும்? கீழே வந்துடும். கீழே வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே வரும்போது அந்த hν வாங்கிக்கிச்சில்ல, ஃபோட்டானை வாங்கிச்சில்ல, அந்த ஃபோட்டானை ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கும். மறுபடியும் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் 1க்கே வந்துடும். மறுபடியும் வாங்கிட்டு மேலே போவோம், கீழே வந்துடும். அதில் சப்போஸ் மேலே போனவர் ஆட்டோமேட்டிக்காக கீழே மேலே வாங்கிட்டு மேலே போகிறாரு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். அப்சார்ப் பண்ணிக்கிட்டு மேலே போயிட்டார். ஸோ அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன். சரி, மேலே போனவர் ஆட்டோமேட்டிக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிங்க, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு ஃபோர்ஸோ இல்லை எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ட்ரிகரிங்கும் நான் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அவர் கீழே வராரு. அப்படி கீழே வந்தாருன்னா அதுக்கு பேர் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்பான்டேனியஸ் எமிஷன்.
எமிட் ஆகுதா, இல்லைனா ஃபோட்டான் வந்து எமிட் ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். அதுவே நான் வரமாட்டேன், நான் ஃபோட்டானை விட மாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டு மேலேயே இருப்பார், அவரை மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோட்டானு கொடுப்போம். ஓகேங்களா, அதை பற்றி நான் இதை பற்றி விரிவாக்கமாக பேச போகிறேன். இது 16 மார்க் கொஸ்டின்பா. ஸோ இதை பற்றி விரிவாக்கமாக தான் பேசணும். இது ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். ஸோ வரமாட்டேங்கிறவரை இன்னொரு ஒரு ஃபோட்டானை அனுப்பி கீழே வாடான்னு சொல்லி கூப்பிட்றது பேர் தான் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஓகேங்களா, இது 3 தான் இருக்குது. சரி வாங்க, ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவேஷன் வந்து எழுதலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஆல்ரெடி அப்சார்ப்ஷன் என்னன்னு சொல்லிட்டேன், கரெக்டாக வாங்கிட்டு மேலே போயிடுவார், அதுதான் அப்சார்ப்ஷன். அதில் ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதலாம், ஈக்குவேஷன் எழுதலாம். என்ன அப்படின்னா R12 என்ன அர்த்தம், ஒன்று என்ன ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவலேருந்து செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு போயிருக்காரு. ஸோ we are using R12. So R12 is equal to B12 into rho V N1. ஓகேங்களா, this is equation number 1. that means rate of absorption எப்படி இருக்கும், அதாவது எவ்வளோ அப்சார்ப் பண்ணுற ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா rho V அப்படின்னு என்னென்னா அந்த டென்சிட்டி, எவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ டென்சிட்டி ஆஃப் ஃபோட்டானை வந்து நம்ம உள்ளார அனுப்புகிறோம், அதுதான் rho V. சரிங்களா, அதே N1 அப்படின்னு என்னென்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் அப்போ எவ்வளோ ஆட்டம்ஸ் இருந்தது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருந்தது, அதுதான் N1. சரிங்களா, சரி அப்போ B12 என்ன அப்படின்னா, நான் வந்து இதை டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னல் டூன்னு போட்டு எழுதியிருப்பேன். அதாவது ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு rho V N1, அதாவது எவ்வளோ டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி கொடுத்தனோ அது இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த டைரெக்ட்லி ப்ரொபோஷனலில் தூக்கும்போது என்ன பண்ணணும், ஈக்குவல் போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். இங்கே நான் போட்டிருக்க கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷன். ஏன்னா எல்லா ஆட்டமுமே அப்சர்வ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. கீழே ஒரு 7 ஆட்டம்ஸ் இருக்குன்னா அதில் 3 ஆட்டம்ஸ் மட்டும் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி, ஸோ அந்த ப்ராபபிலிட்டிக்கு தான் ஐ எம் யூஸிங் B12. சரிங்களா, ஸோ இது ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷனோட ஃபார்ம் ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன், அதே மாதிரி ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன். வாங்க கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஒன், ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஓகேங்களா, செகண்ட் ஒன் என்ன, ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஸ்பான்டேனியஸ் எமிஷன்னா ஆல்ரெடி என்ன நான் சொல்லிட்டேன், என்னது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும்போது ஒரு ஃபோட்டானை வெளியில் விட்டுரும், ஆல்ரெடி வாங்கின ஃபோட்டானை ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். இந்த ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, இது எங்கேருந்து எங்கே போகுது, அதாவது அப்சார்ப்ஷன் என்ன சொன்னோம், 1லேருந்து 2க்கு போகுதுன்னு சொன்னோம். அப்போ இங்கே எங்கே வருது, 2லேருந்து 1க்கு வருது, கரெக்டாக. தட் மீன்ஸ் R21 which is equal to, இங்கே நாம் ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும், கரெக்டாக. இதே சேம் ப்ராசஸ் இங்கே நாம் யூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட் வந்து A21. ஓகேங்களா, அதே ப்ராபபிலிட்டி தான். ஏன்னா மேலே போன எல்லாருமே கீழே வர மாட்டாங்க, அதுக்காக தான் நம்ம ஸ்டிமுலேட்டடுங்கிற அடுத்த டாப்பிக்குள்ளே போவோம். ஸோ மேலே போனால் யாருமே வர மாட்டாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எமிஷன் ஆஃப் ஃபோட்டான். சரிங்களா, எல்லோரும் எமிட் பண்ண மாட்டாங்க, ஸோ கொஞ்சம் பேர் தான் எமிட் பண்ணுவோம். ஸோ அங்கே நம்ம A21 யூஸ் பண்ணுறோம். A21 into N2, ஏன்னா N1ல் அப்சர்வ் பண்ணிட்டு மேலே போனவங்க எல்லாருமே கீழே வர மாட்டாங்க. ஸோ N2. ஒருவேளை எல்லாருமே வந்தாங்கன்னா நான் இங்கே என்ன போட்டிருப்பேன், N1ன்னு போட்டிருப்பேன். ஆனால் எல்லாருமே வர மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஸோ N2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஓகேங்களா, ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் என்ன சொன்னால், ஆல்ரெடி ஸ்டிமுலேஷன் என்ன, கீழே வரமாட்டார், அவளை வர வைக்கணும். சரிங்களா, அதை நான் அப்போ சொல்ல மாட்டேன், இப்போ சொல்கிறேன்னு சொன்னேன், இப்போ சொல்கிறேன் கவனிங்க. இப்போது
இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். இப்போ கவனிங்க, கீழே நிறைய ஆட்டம்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? அவங்கெல்லாம் ஃபோட்டானை வாங்கிக்கிட்டு மேலே போயிட்டாங்க. கரெக்டாக? இது வந்து அப்சார்ப்ஷன் சொன்னோம். அதாவது 1 2 3 4 5 பேர் மேலே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 7 பேரில் 5 பேர் வாங்கிட்டு மேலே போயிட்டாங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக 3 பேர் கீழே விழுந்துட்டாங்க. சரிங்களா? 3 பேர் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துட்டாங்க. வரும்போது அவங்க வாங்கின ஃபோட்டோனை வெளியில் விட்டுட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? சரி, இப்போ மேலே இன்னும் யார் இருக்காங்க? ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் கீழே வரணும், ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டானை நான் அனுப்புகிறேன். ஸோ எகெயின் ஐ எம் சென்டிங் ஒன் ஃபோட்டான். ஸோ மறுபடியும் ஒரு ஃபோட்டான் அனுப்புகிறேன். அனுப்பினோன்னே அவங்க என்ன தான் பண்ணியாகணும்? கீழே வந்து தான் ஆகணும். சரிங்களா? சாரி, கீழே வந்து தான் ஆகணும். ஓகே, நான் இங்கே ஒரு ஆட்டம் மட்டும் வச்சுக்கிறேன். சரியா? ஒருத்தர் மட்டும், ஏன்னா 2 வச்சா அது அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். 2 வச்சா 3 வச்சா எப்படி, 4 வச்சா எப்படி? சரிங்களா? பின்னாடி சொல்லாமல் விட்ருவோன்னு நினச்சிக்காதீங்க, சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு டாபிக் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு வராத ஆட்டம் மேலே மறுபடியும் ஒரு ஹச்னியூ அனுப்புகிறேன். அவர் கீழே வராரு. ஆனால் இந்த தடவை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டைம் வாங்கிட்டு மேலே போன ஒரு ஃபோட்டான் பார்ட்டிகளும் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபோட்டானை வேறு கொடுத்தேன். ஸோ சேம் வேவ் லென்த் இருக்கிற 2 ஃபோட்டான் வந்து வெளியில் வரும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ ஸ்பான்டினியஸ் எமிஷனை பொறுத்தவரை ஸ்டிமுலேட்டட் எமிஷனில் என்ன நடக்குது? 2 ஃபோட்டான் வந்து சேம் லென்த்தில் இருக்கிறது வெளியில் வரும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் வாங்கினது ஒன்று, இப்போ கொடுத்து அனுப்புனது ஒன்று. ஸோ 2 பேர் வெளியில் வரும். சரிங்களா? சரி, வாங்க. இப்போ இதுக்கு ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஃபார்முலா ஈக்குவேஷன் எப்படி வரும்? இதுக்கு என்ன தான் போடணும்? R21 தான் போட்டாகணும். சரியா? ஸோ இதுக்கும் R21 இதுக்கும் R21 போட்டால் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த R21க்கு ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் போட்டு வச்சிடும். இது ஸ்பான்டேனியஸ், இது வந்து ஸ்டிமுலேட்டட் அப்படின்னு போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ இங்கேயும் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஃபோட்டானை அனுப்பியிருக்கோம். இங்கேயும் ஒரு ஃபோட்டானை கொடுத்துருக்கோம். ஸோ ஐ எம் யூஸிங் சேம் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஈக்குவேஷன். ஸோ இங்கேயும் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? B யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது B12, இங்கே B21. கரெக்டாக? இவங்க கீழேருந்து மேலே போனாங்க, 1லேருந்து 2 போனாங்க. இவங்க 2லேருந்து 1க்கு வந்திருக்காங்க. தட் மீன்ஸ் இது எனர்ஜி லெவல் 2, திஸ் இஸ் எனர்ஜி லெவல் 1. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வேறு என்ன ஒரு ஃபோட்டானு கொடுத்துருக்கோம். ஸோ சேம் ரோ வி. சரிங்களா? எத்தனை வோல்டேஜ் ஆஃப், எவ்வளோ எனர்ஜி ஆஃப் டென்சிட்டி ஆஃப் ஃபோட்டான் நம்ம கொடுக்குறது கணக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாரையுமே அவங்க கீழே வர்றதுக்கு லேட் ஆகும். ஏன்னா அதை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கீழே வரும். ஸோ எல்லாரையுமே அட்டன் டைமில் கீழே வர வைக்கிறோம். ஸோ மேலே போனால் N2ல் இருக்கிற எல்லாருமே கீழே வருவாங்க. தட் மீன்ஸ் இந்த எமிஷனுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ சேம் N2 தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேங்களா? சரி, இப்போ ஐன்ஸ்டீன்ஸ் தியரியை வந்து நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? சரிங்களா? ஸோ ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கண்டுபிடிக்கிற இந்த டெக்னிக் வந்து, இந்த ப்ராசஸ் வந்து 3 லாவுமே ஒபே பண்ணுது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிளாங்க்ஸ் தியரி ஆஃப் ரேடியேஷனும் இது ஒபே பண்ணுது. செகண்ட் ஒன் தெர்மல் ஈக்லிபிரியமும் இது வந்து ஓகே பண்ணுது. தேர்ட் ஒன் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா, அதுவும் இது ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, வாங்க அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக எப்படி ஒபே பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெர்மல் ஈக்லிபிரியம் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் ஈக்லிபிரியமை எப்படி ஒபே பண்ணுது. கெமிக்கல் ஈக்லிபிரியம் வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன், ஓகே, ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் எமிஷன். ஓகேங்களா? ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷனு ரேட் ஆஃப் எமிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் என்ன கண்டுபிடிச்சோம்? B12 rho V N1. ஓகேங்களா? தட் மீன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளாக எடுக்கலாம். என்ன? R
R12 which is equal to R21 spontaneous plus R21 stimulated. கரெக்டா? ஸோ 2 types of emission நடக்குது. சரிங்களா? ஸோ இதை விரிவிச்சு எழுதலாமா? எழுதுங்க. என்ன வரும்? R12 என்ன? B12 rho V N1 which is equal to, next என்ன இருக்கு? A21 N2 plus B21 rho V N2. ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு டென்சிட்டி அதாவது ரோ வி தான் எனக்கு வேணும். சரிங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லா ரோவியும் ஒன்றா கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இந்த ரோவி இருக்க டேர்ம் அப்படிங்க கொண்டு வந்து என்ன வரும்? ரோவியை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். சரியா? ரோவி காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். மீதியாக இருப்பா B12N1 ப்ளஸ் டேர்ம் இங்கே வந்தால் மைனஸ் டேர்ம் வரும். தட் மீன்ஸ் B21N2 which is equal to A21N2. கரெக்டா? ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்னு சொன்னால் ரோவி மட்டும் தான் வேணும். ஸோ இவர் என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே டிவைட் எழுதிக்கலாம். ஸோ அங்கே எழுதலாம் பாருங்கள். ஸோ ரோ வி which is equal to A21N2 divided by B12N1 minus B21N2. ஓகேங்களா? இப்போ எனக்கு மேலே A21 மட்டும் தான் வேணும். N2 வந்து எனக்கு வேணாம். ஸோ நான் என்ன பண்ணலாம்? மேலே வந்து N2 டிவைட் பண்ணிக்கலாம், கீழே N2 டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். அதாவது N2 டிவைட் பை N2 அதோட மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷனை. ஸோ என்ன கிடைக்கும்? ஸோ ரோ வி விச் இஸ் ஈக்குவல் டு A21 பிகாஸ் மேலே இருக்கிற N2வும் கீழே இருக்கிற N2வும் கேன்சல் ஆயிரும். இதை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். N2வால் மேலே கீழேயும் பெருக்கலாம், இல்லை N2வால் மேலே டிவைட் பண்ணுறேன், அதேமாதிரி கீழே டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா கேன்சல் பண்ணால் நான் 1 தான் கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணுறோம். ஸோ இதில் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? B12 N1 by N2 கரெக்டாக மைனஸ் B21 N2 by N2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி யார் இருப்பாங்க? இந்த டேர்ம் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்படி இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேங்களா? புரியுதா என்ன எப்படி எழுதியிருக்கேன்னு? மேலேயும் கீழேயும் N2வால் டிவைட் பண்ணிக்க. மேலே பண்ணால் கேன்சல் ஆயிரும், கீழே டிவைட் பண்ணால் இவங்க கேன்சல் ஆயிரும், இவங்க இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? 3 லாவை இவர் கீப்பப் பண்ணுறாருன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு லா தெர்மல் ஈக்விலிபிரியம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லாவையும் இவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லாவிலையும் இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா யூஸ் பண்ணி N1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா N1 which is equal to N0 e power minus E1 divided by KBT. ஓகேங்களா? புரியுதா? இப்போ N1 இதே மாதிரினா சிமிலர்லி N2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா சிமிலர்லி N0 அதாவது நாட்டை கீழே போகிறோம் எல்லாம் நோ மாதிரி e power minus E2 divided by KBT. ஓகேங்களா? ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு தெரியும் ஈனா என்ன? எனர்ஜி லெவல்ஸு, கேபினா என்ன? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு, டீனா என்ன? அப்சல்யூட் டெம்பரேச்சரு. ஓகேங்களா? இதில் N0 என்னென்னா அந்த அப்சல்யூட் ஜீரோவில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் N0. ஓகே, சரி. இப்போ நாம் இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன வரும்? N1 டிவைடட் பை N2. ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன ஆகிடும்? N0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் யார் இருப்பாங்க? இ பவர் மைனஸ் 2 டேர்ம்லேயும் மைனஸ் இருக்காங்க. சாரி, வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இ பவர் E1 டிவைடட் பை KBT. ஓகே, இன்ட்டு இது கீழே இருக்குது, மேலே போனால் ப்ளஸ் வேல்யூ கிடைக்கும். தட் மீன்ஸ் இ பவர் மைனஸ் வந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் E2 டிவைடட் பை KBT. கரெக்டாக? ஸோ பேஸ் வந்து சேமாக இருக்க சொல்லலாம், ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ண என்ன கிடைக்கும் n1 divided by n2 which is equal to e power ஆட் பண்ணும்போது எதெல்லாம் காமனாக இருக்குது டிவைடட் பை கேபிடி காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் E1 E2 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் நான் E2 போட்டுக்கிறேன் ஏன்னா அது ப்ளஸ் வேல்யூவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் E1 போட்டுக்கிறேன் சரிங்களா. ஸோ E2 மைனஸ் E1 டிவைடட் பை KBT போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வித் அப்சல்யூட் டெம்பரேச்சர் சரிங்களா. ஸோ n1 டிவைட் பை n2 நமக்கு கிடச்சிருச்சா ஓகேங்களா. இதில் E2 மைனஸ் E1 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல அப்படின்னு என்னென்னு பாருங்கள் கவனிங்க. எனர்ஜி லெவல் 1க்கும் எனர்ஜி லெவல் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன E2 மைனஸ் E1 கரெக்டாக. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன h நியூ கரெக்டாக. தேர்ஃபோர் E2 மைனஸ் E1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா h நியூ ஓகேங்களா. அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் பிகாஸ் E2 மைனஸ் E1 which is equal to h நியூ. இது அப்படியே இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் n1 divided by n2 is equal to e power h nu divided by kBT. போர்டு கிளியராக தெரியுதான்னு தெரில. h nu divided by kBT which is equation number 5 ஓகேங்களா. இப்போ ஈக்குவேஷன் 5 தூக்கிட்டு போய் என்ன பண்ணலாம் n1 by n2 இருக்கா அதை தூக்கிட்டு போயிட்டு இந்த n1 by n2 பதிலாக 4ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல முடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 5 into ஈக்குவேஷன் நம்பர் 4 ஓகே சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் ரோ வி which is equal to A21 divided by B12 into e power h nu divided by kBT minus B21 கரெக்டாக ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து நான் கீழே B12 B21 இருக்குல்ல எனக்கு இந்த மைனஸ்க்கு அதுக்கு அடுத்தது எனக்கு 1 தான் வேணும் மைனஸ் 1ன்னு வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும் கீழே இருக்கிற டேர்மில் இருந்து நான் என்ன பண்ணலாம் B21 வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்து என்ன பண்ணலாம் நிறைய டெக்னிக்கில் வெளியில் எடுக்கலாம். இந்த டெக்னிக் நம்ம இங்கே யூஸ் பண்ண டெக்னிக்கையும் யூஸ் பண்ணலாம். ஓகே வாங்க வெளியில் எடுத்து என்ன வரும் நான் டைரெக்டாக போடுறேன் கவனிங்க. ரோ V which is equal to A21 divided by B21 வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். ஓகே இந்த டேர்மில் யார் இல்லை B21 இல்லை. ஸோ டிவைட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் B12 divided by B21 into மீதி யாருக்கா e power h nu divided by kBT minus 1 ஓகேங்களா. புரியுதா எப்படி எழுதியிருக்கேன்னு இந்த டேர்மில் இல்லை ஸோ கீழே போட்டேன். இவங்க இருக்காரு கீழே போட்டாலும் ஒன்றா மாறிடுவாங்க சரிங்களா. ஸோ இப்படி எழுதியாச்சு. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 6 ஓகேங்களா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போது நம்ம என்ன சொன்னோம் 3 லா வந்து இதை ஒபே பண்ண சொன்னோம். ஃபர்ஸ்ட் லா முடிச்சிட்டோம். செகண்ட் லா போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா. தேர்டு யார் பிளாங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா சரிங்களா. ஸோ பிளாங்க்ஸ் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ரேடியேஷன் லா. இந்த பிளாங்க்ஸ் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ரேடியேஷன் லாவில் ஒரு ஈக்குவேஷன் அவர் சொல்லியிருக்காரு. என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எழுதுகிறேன் பாருங்கள். ஓகேங்களா. இதுதான் பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லா. இந்த ரேடியேஷன் லா வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7 வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ தெரியுதா எதனால் இந்த B21 வெளியில் எடுத்தவங்க எதனால இங்கே 1ஆ மாற்றினோம்னு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பாருங்கள் e power something minus 1 e power something minus 1 அப்படி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 6ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணுறேன். ஓகே கம்பேர் பண்ணுங்கள் என்ன கிடைக்குது e power somethingக்கு முன்னாடி இங்கே 1 தான் இருக்குது. ஆனால் இங்கே e power something முன்னாடி B12 B21 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் B12 divided by B21 which is equal to 1. அப்போனா இது அங்கே போயிடுச்சுன்னா என்ன மாறிடும். ஸோ B12 equal to B21
அப்படிங்கிற எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு கம்பேர் பண்ணப்போ. அதே மாதிரி வேறு யார் இருக்காங்க, A21 டிவைட் பை B21 இருக்கார், இங்கே அப்படி யாருமே இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்தா தான் யார், A21 டிவைட் பை B21. தேர்ஃபோர் A21 டிவைடட் பை B21ஓட வேல்யூ என்ன அப்படின்னா என்ன, 8πh நியூ கியூப் டிவைடட் பை C கியூப். இதுதான் என்ன, A21 டிவைட் பை B21ஓட வேல்யூ. நமக்கு B12 ஈக்குவல் டு B21 கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இதில் நல்லா ஊற்று பாருங்கள். இப்போ B12 ஈக்குவல் டு B21 சொல்லிட்டோம், தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு B. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வேற ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தார், யார், ஏ அப்படின்ற ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தார், கரெக்டாக? ஸோ A21 அப்படின்னா யாருன்னா அவரும் ஏ தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னு வர்றது எல்லாமே ஏ, B21 B12 யாரும் எல்லாருமே பி தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஐன்ஸ்டீன்ஸ் ஏ அண்ட் பி கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, டாபிக் முடிஞ்சது. இது ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ஐன்ஸ்டீன்ஸ் ஏ அண்ட் பி முடிஞ்சது. ஓகேங்களா? அப்சார்ப்ஷன், எமிஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 தெர்மல் ஈக்லிபிரியம் ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா, அதே மாதிரி பிளாங்க்ஸ் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ரேடியேஷன் லாவும் நம்ம ட்ரை பண்ணோம். அதை வச்சு நமக்கு ஈக்குவேஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதுலேருந்து நமக்கு ஐன்ஸ்டீன்ஸ் ஏ அண்ட் பி கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? இதில் இன்னும் ஒரு சின்னதாக ஒரு டாபிக் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கும் ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அது சின்னதாக தான் இருக்கும். ஸோ நான் இங்கேயே போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ ரேஷியோ என்ன வரும், R21 stimulated divided by R21 spontaneous, which is nothing but R. ஓகேங்களா? R போட்டோம் அப்படின்னா என்ன வரும், ஸ்டிமுலேட்டட் டிவைட் பை ஸ்பான்டேனியஸ். ஸ்டிமுலேஷன் என்ன, B21 டிவைட் ρV N2. ஸோ என்ன பண்ணலாம், N2 N2 கேன்சல் ஆயிரும், மீதி பேர் யார் இருக்காங்க, B21 டிவைட் பை A21 இன்ட்டு ρV. கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஹையாக தான் இருக்கணும். தட் மீன்ஸ் ஸ்டிமுலேட்டட் தான் அதிகமாக இருக்கணும், ஸ்பான்டேனியஸ் கம்மியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன பண்ணும், கோஹெரண்ட் வேவ் வந்து நம்ம நிறையா உருவாக்க முடியும். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டிமுலேட்டட் எமிஷன் பெருசாக இருக்கணும், ஸ்பான்டேனியஸ் எமிஷன் கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பாப்புலேஷன் இன்வர்ஷன் அப்படிங்கிற டெக்னிக் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் எல்லாமே என்ன தான் நடக்குது, பாப்புலேஷன் இன்வர்ஷன். கீழே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள எல்லாரையும் மேலே அனுப்பிட்டோம். தட் இஸ் கால்ட் பாப்புலேஷன் இன்வர்ஷன். கீழே இருக்கிறவங்க மேலே போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிராமத்தில் இருந்த மக்கள்லாம் இப்போ நகரத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா சாப்பாடு வழி இல்லாத டைமில் நகரத்தில் இருக்கிற மக்கள்லாம் கிராமத்துக்கு வந்துடுவாங்க, மறுபடியும் விவசாயம் செஞ்சு பழகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதான் பாப்புலேஷன் இன்வர்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் ஐன்ஸ்டீன்ஸ் ஏ அண்ட் பி. ஃபுல்லாக பார்த்துங்க, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.